நுண்ணறிவு நுணுக்கங்கள் தொடர்பான மற்றொரு காணொளியூடாக உங்களை சந்திக்கின்றேன். இன்றைய தினமும் நாங்கள் தரம் 5, 4, 3 வகுப்புகளுக்கு வினவப்படுகின்ற இவ்வாறான உருக்களை தந்துவிட்டு அதில் உள்ள முக்கோணிகளின் எண்ணிக்கையை காண்கின்ற விடயங்கள் பற்றி பார்க்க இருக்கின்றோம். பாருங்கள், இந்த உருவில் எத்தனை முக்கோணிகள் இருக்கின்றது என பார்ப்போம். நாம் ஏற்கனவே சொன்னது போன்று இவ்வாறான உருக்கள் தரப்படும் போது நாங்கள் ஒரு உச்சியிலிருந்து இந்த அடியை நோக்குவோம் அல்லது இந்த அடியை நோக்குவோம். இது பெரிய ஒரு உச்சி, இந்த அடி மொத்தமாக எங்களுக்கு 2 பிரிவாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. இதொன்று இதொன்று. அதனை எழுதிக் கொள்வோம். 1, 2. அப்ப இந்த கோட்டை தவிர்த்து எங்களுக்கு இந்த உருவில் 1 சக 2 சமன் 3 முக்கோடுகள் இருக்கின்றது என நாங்கள் அறிவோம். இப்போது இந்த உருவில் புதிதாக இவ்வாறான ஒரு கோடு இடப்படுகின்றது. எனவே இந்த உச்சியிலிருந்து இந்த அடியை வைத்து இதே போன்று எங்களுக்கு 2 முக்கோணிகள், சிறிய முக்கோணிகள் இருக்கும். எனவே பெரிய முக்கோணி ஒன்றும் இருக்கும். இதிலும் எங்களுக்கு 1 சக 2 சமன் 3 முக்கோணிகள் இருக்கும். எனவே மொத்தமாக எங்களுக்கு 6 முக்கோணிகள் இருக்கும். எனவே இவ்வாறு நாம் இவற்றை தனித்தனியாக காணாமல் இதனை வளமை கொண்டு நாங்கள் இவ்வாறு கண்டுகொள்ளலாம். அதாவது 1, 2 என 3ஐ கண்டுவிட்டு இதில் உள்ள இந்த அடிகளின் எண்ணிக்கையை பார்த்தால் இது ஒரு அடி, இந்த உச்சியிலிருந்து இது ஒரு அடி, இந்த உச்சியிலிருந்து இது இன்னும் ஒரு அடி. எனவே 2 அடிகள் இருக்கின்றன. எனவே இந்த 3ஐ நாங்கள் 2ஆல் பெருக்கினால், இந்த 2 அடிகளின் எண்ணிக்கையால் பெருக்கினால் எங்களுக்கு 2 6 என நேரடியாக வெளிவரும். இதே முறையை பயன்படுத்தி வாருங்கள், இங்கு நாங்கள் 2 மேலதிக அடிகளை இட்டு எத்தனை முக்கோணிகள் இருக்கின்றன என பார்ப்போம். நான் முதலில் இந்த ஏரியாவுக்கு, இந்த பரப்புக்கு நான் இலக்கங்களை எழுதுகிறேன். 1, 2, 3. 1 சக 2 சக 3 சமன் 6. இவற்றில் 6. இதே அடிப்படையில் இது ஒரு அடிப்படை. இந்த கோட்டை வைத்து இன்னும் ஒரு 6 வரும் எங்களுக்கு. இந்த கோட்டை வைத்து இன்னும் ஒரு 6 வரும். எனவே இந்த 6 1, 2, 3 அடிகள். எனவே 6ஐ நாங்கள் 3ஆல் பெருக்கி 6, 3, 18 என்ற விடையை பெறக்கூடியதாக இருக்கும். இதே போன்று இந்த உருவில் நான் சில கோடுகள் வரைகின்றேன். அந்த கோடுகளை நன்றாக அவதானித்து இந்த உருவில் எத்தனை முக்கோணிகள் உள்ளன என்பதனை எமது கமெண்ட்ஸ் பகுதியின் ஊடாக அறிந்தார்கள். மற்றும் ஒரு காணொலி ஊடாக உங்களை சந்திக்கின்றேன். நன்றி.